ஸோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, போன வீடியோவில் வந்து நான் ஒரு கோய் ஃபிஷ்க்கு வந்து ஒரு டேங்க் செட் பண்ணியிருப்பேன். ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கிளாஸ்லேயே வந்து ரெடி பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து அதை செட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த டைம் வந்து நம்ம சிமெண்ட் ரிங்கில் வந்து ஒரு பாண்ட் செட்டப் மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் கோய் ஃபிஷஸ் இருக்குது. அதை டெம்பரரியாக வந்து ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கேன். முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் டேங்க்கில் வச்சுருந்தேன். அது வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை டெம்பரரியாக இப்போதைக்கு ட்ரம்மில் வச்சுட்டு, சரி இதுக்கு எதாவது டேங்க் செட் பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது இந்த ரிங் வந்து கரெக்டாக எனக்கு மாட்டிச்சு. வீட்டில் இது ஒரு ரிங் இருந்துச்சு. சரி, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதை வச்சு ஒரு பாண்ட் செட்டப் மாதிரி பண்ணி அந்த ஃபிஷஸ்லாம் வந்து இது உள்ளே விட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ஒரு ரிங்கை வச்சு செட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இது வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஃபிஷஸ் விட்டாலும் கோய் ஃபிஷஸ் வந்து சீக்கிரமாக எகிரி குதிக்கிற டைப். அதனால் அது நம்ம இல்லாத டைம் எகிரி குதிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்னொரு ரிங்கு வாங்கி இதில் வந்து சிமெண்ட்லாம் போட்டு நல்லா தண்ணி லீக்கேஜ் இல்லாத மாதிரி நம்ம லாக் பண்ணிவிட்டு ஃபிஷஸ் விட்டால் இதில் நல்லா சேஃபாக இருக்கும். அதனால் நம்ம இன்னொரு ரிங்கு வாங்கிட்டு வந்துட்டு இந்த டேங்கை வந்து நம்ம செட் பண்ணலாம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த பாண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா, 2 சிமெண்ட் ரிங்கு, நெக்ஸ்ட் வந்து ஒரு மூட்டை வந்து சிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூட்டை வந்து என்கிட்ட எம்சாண்ட் இருக்குது வீட்லேயே, அது யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இது உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் ஒன்று வாங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது அவுட் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒயிட் பெயிண்ட் வாங்க போகிறோம். இது எல்லாமே வச்சு தான் இந்த பாண்டை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். காய்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 2வது சிமெண்ட் ரிங் வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்து நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம். போயிட்டு இதே சைஸில் வந்து நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கிற அதே சைஸில் வந்து ஒரு சிமெண்ட் ரிங் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் ரிங்கை எடுத்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற சிமெண்ட் ரிங் மேலே வச்சு செக் பண்ணி பார்த்தேன், சைஸ் ஏதாவது கொஞ்சம் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கணும். ஆனால் பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணோன்னா, எம்சாண்டை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து ஜெலிச்சு நைஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி அங்கே யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ராவாக சிமெண்ட் வந்து எடுத்து நெக்ஸ்ட் அதில் தண்ணியை வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் அந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி க்ளவுஸ் போட்டு கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணாலுமே நமக்கு கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் ஆகிடுது. வாட்டர் கரெக்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக எப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை வந்து அப்படியே வந்து நாங்கள் பாட்டமில் வந்து போட ஆரம்பிச்சோம். மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ண சிமெண்ட்டை வந்து செகண்ட் லேயர், ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேயர் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து நமக்கு வராது. இப்போ நாங்கள் 2 லேயர் போட்டதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, சாண்ட் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் சிமெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணி அதில் நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொலன்னு வச்சு மேலே போட்டோம். இது ஏன்னா இப்போ சாண்ட் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. இப்போ நீங்கள் இந்த வெறும் சிமெண்ட்டை மட்டும் வாட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டச் கிடைக்கும். ஆனால் ஸ்மூத்தாக கரெக்டாக செட் ஆகிடும் ஒரு பாட்டம் சர்ஃபேஸ் மாதிரி. அதனால லாஸ்ட்டாக அது பண்ணிவிட்டு ஃபுல்லாக காய விட்டோம். காய்ஸ், இது வந்து நாங்கள் காலையில் செட் பண்ண ஆரம்பித்து அப்படி இப்படி ஒரு 6 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக மழை வந்து எல்லாமே சொதப்பி அது காயறதுக்கே வந்து ஒரு 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து நான் தான் பண்ணணுன்னால மேலே இருக்கிற சிமெண்ட் இங்கே எடுத்து கீழே வச்சிட்டேன். கீழே வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி எங்கள் அப்பா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிமெண்ட்டையே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கீழே இருக்கிற சிமெண்ட் இங்கே மேலே வந்து போடணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, உள்ளே வந்து எப்படியும் விழுன்னு நம்ம ஏன்னா ஆல்ரெடி கஷ்டப்பட்டு காலிலேருந்து பண்ணி வச்சுருக்கோம், அது உள்ளே வந்து விழுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்கிட்ட வேஸ்ட் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு பாட்டமில் ஃபுல்லாக போட்டுவிட்டேன். எப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்னா சிமெண்ட்லாம் வந்து அது மேலே விழும். அது வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக முன்னாடியே வந்து பிளான் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து வேஸ்ட் பேப்பர்ஸை வந்து சைடில் ஃபுல்லாக ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் சிமெண்ட் ரிங்கு மேலே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ வந்து நமக்கு வந்து டேங்க் வந்து ஒரு 30% வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 ரிங்கையும் வச்சு சிமெண்ட் வச்சு ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றி லீக்கேஜ் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு நமக்கு எந்த வித லீக்கேஜுமே ஆகலை. இப்போ நான் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது வந்து அன்ஈவனாக இருக்குது, வெளியிலையும் உள்ளேயுமே வந்து அன்ஈவனாக இருக்குது. ஏன்னா நம்ம சிமெண்ட்லாம் வச்சு லாக் பண்ணதுனால கொஞ்சம் அங்கங்கே வந்து மேடும் பள்ளமாக இருக்குது. இப்போ அதை ஈவன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோன்னா அது ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல அந்த பெயிண்ட், அந்த லெவலில் வந்து இந்த சிமெண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஈவனாக வர வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணேன். காய்ஸ், நான் இந்த பாண்ட் செட்டப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸின்னு நினச்சேன். பட் அது அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சிமெண்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த சிமெண்ட்டில் ஒர்க் பண்ணாததுனால அது கையிலலாம் பட்டு கொஞ்சம் எரியிற மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக அந்த அவுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு 80% வந்து நான் சிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே அது தெரியாத மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதையே வந்து நான் ஒரு 3 நாள் காய வச்சிட்டேன். ஏன்னா இது காஞ்சாதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் தான் அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எதனாலனா, இது நான் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். எல்லாருமே பாண்ட் செட்டப்பில் வந்து உள்ளே வந்து ஸ்கை ப்ளூ கலரில் தான் அடிப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃபிஷ்ஷோட கலரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால் வேறு பிராண்டு போக வேணாம், நம்ம ஏஷியன் பெயிண்ட் கம்பெனி பெயிண்ட் அந்த மாதிரி போனாலே கொஞ்சம் லைஃப் வரும்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு ஸ்கை ப்ளூ கலரில் மிக்ஸ் பண்ணி தான் இது நம்ம வாங்குற மாதிரி. ஏன்னா இவங்க அதே கலர் அப்படியே வச்சில்ல, ஒயிட்டில் வந்து ப்ளூவை மிக்ஸ் பண்ணி நமக்கு காட்டுவாங்க இந்த கலர் ஓகேவான்ட்டு போய் அந்த மாதிரி வாங்க. இது வந்து எனக்கு 450 வந்துச்சு வாங்கிட்டு வர. அதுக்கப்புறம் நான் இதை வாங்கிட்டு வந்துட்டு டேங்கை வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நான் இது எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்னால இதை வந்து நார்மலாக எடுத்து அப்படியே அடிக்காமல் நம்ம இதில் வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த பெயிண்ட்டையே வந்து யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, பெயிண்ட் எடுத்து ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அப்புறம் ஒரு குச்சி வச்சு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஆகிடும். எப்படின்னா தண்ணி கம்மியாக இருந்தால் பிரச்சனை, ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அது போய்ட்டு ஒட்டாது. அது எப்படின்னா காய ஒரு மாதிரி அடியில் இருக்கிற சிமெண்ட்டுமே உங்களுக்கு வெளியில் தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு டைமில் தெரியும் இவ்வளோ போதும், இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம். அதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக ப்ளூ வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சிட்டேன். 2-3 கோட்டிங்கே கொடுத்துட்டேன் நல்லா கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதுவுமே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கேருந்து தான் எனக்கு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் சம்பவம் நம்பர் 1 வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து உள்ளே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன். இப்போ வெளியிலையும் வந்து நான் ஒரு டிசைன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நிறைய யூடியூப் சேனலில் போயிட்டு இந்த பாண்ட் செட்டப் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து பர்டிகுலராக ஒரு டிசைன் வந்து எல்லாருமே இந்த பாண்ட் செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஒரு பாக்ஸாக வந்து ஒயிட் பெயிண்ட்டை வச்சு வரைஞ்சிருந்தேன். இந்த மாதிரி டிசைனில் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். சரி, என்ன பண்ணிட்டேன், நான் ஒயிட் பெயிண்ட் வந்து சின்ன ஒரு 50 rupees அந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில் சின்னதாக, ஏன்னா இது கொஞ்சம் தானே யூஸ் ஆகும்னு சொல்லி சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வந்து வெளியில் வந்து பென்சிலில் வந்து சின்னதாக வரைஞ்சிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், உள்ளே அடித்தது வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு, வெளியில் நான் வாங்கிட்டு வந்தது வந்து நார்மல் பெயிண்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், அதில் வந்து நம்ம தின்னர் ஊற்றி யூஸ் பண்ணணும் நார்மல் பெயிண்டில், வாட்டர் ப்ரூஃபில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுலேயும் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அடிச்சிட்டேன். அப்படின்னா வாட்டர் மிக்ஸ் பண்ண எனக்கு பெருசாக தெரியல. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. வாட்டர் யூஸ் பண்ண ஒரு ஃபெவிகால் இது திக்னஸுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சிட்டேன், சரி இப்போ ஓப்பன்லேயே இருக்கிறதுனால வெயிலில் காயுது போலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் அது காயறதுக்கு வந்து லேட் ஆயிருந்துச்சு. நான் நினச்சேன் இது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி கிடையாது, இது காயறதுக்கு லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் காஞ்சிச்சு. 3ஆவது நாள் மழை, செம மழை, தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு மழை பெய்யுது. நான் போயிட்டு கை வைக்கிறேன், அந்த வெள்ளை கலர் எல்லாமே உறிஞ்சிக்கிட்டு வருது, மொத்தமாக எல்லாமே உறிஞ்சிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்லும் போது, இந்த பெயிண்டில் வந்து தின்னர் தான் யூஸ் பண்ணோம், ஏன்டா தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் அதை நான் மறுபடியும் ஃபுல்லாக சுரண்டி எடுத்து அதுக்கே ஒரு நாள் போயிடுச்சுங்க.
லாஸ்ட்டாக மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அந்த பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இந்த தடவை தப்பு பண்ணக்கூடாதுன்னு திண்ணெருமையாக வாங்கிட்டு வந்துட்டேன். பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக நான் அந்த டேங்கை வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு ஒரு 50% வேலை வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 50% என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு சிஸ்டம் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால நான் குளத்தூரில் போயிட்டு இதுக்கான மோட்டர், பைப்பு, அப்புறம் வந்து செராமிக் ரிங்கு, அதுக்கு ஸ்பாஞ்சு, அப்புறம் பக்கெட் எல்லாமே வந்து நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்ஸ், இந்த ஃபில்ட்ரு சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நான் எப்படி என்னோடய பான் செட்டப் இது செட் பண்ண போகிறேன்றத நான் ஒரு சின்ன 2D அனிமேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பான் செட்டப் மாதிரி நான் இங்கே வச்சுருக்கேன்னா, இப்போ இது வந்து அடியில் வந்து நான் வந்து சப்மர்சிபிள் மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன வால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பைப் வந்து வாங்கிக்கணும். அது வாங்கிக்கிட்டு ஒரு 2 எல்லு நான் இதுக்கு வாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, பம்பை வந்து நான் வந்து பாண்டுல செட் பண்ணிவிட்டு அந்த அவங்க கொடுத்துருக்குற அந்த சின்ன வால்வில் நம்ம பைப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாண்டுக்கு வெளியில் வர அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து அந்த சைஸை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே ஒரு எல்லை போட்டுக்கோங்க. எல்லை போட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக பாண்டுலேருந்து பக்கெட் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் பைப் போட்டு அங்கே வந்து ஒரு எல்லை போட்டு அதுலேருந்து கீழே ஒரு பைப் போடுங்க. இப்போ அந்த பைப்பு நீங்கள் எங்கே போடணுன்னா, நீங்கள் பக்கெட்டில் வந்து சென்டராக வந்து ஒரு பெரிய பைப் வைக்கணும். எப்படின்னா சம்மர்சிபிள் பம்ப்லேருந்து வர பைப்போட அந்த பைப் வந்து பெருசாக இருக்கணும். அந்த பைப்போட இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு மூடி போடணும். மூடியில் ஹோல்ஸ் போட்டு அந்த பைப்பை வந்து சென்டராக வச்சிட்டிங்கன்னா அந்த பைப் வந்து உங்களுக்கு பெருசாக ஆடாது, எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கெட்டில் வந்து ஸ்டோன்ஸ் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு லேயர் ஸ்டோன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சை வந்து ஒரு லேயராக வைக்க போகிறீங்க. அடுத்து வந்து செராமிக் ரிங்ஸு, மறுபடியும் ஸ்பாஞ்சு, செராமிக் ரிங்கு, ஸ்பாஞ்சு இதெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், வெயிட்டுக்காக வந்து நம்ம இது இருக்குல்ல செங்கல், அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அது வெயிட்டுக்கு வச்சிட்டிங்கன்னா பஞ்சு வந்து கொஞ்சம் தூக்கிட்டு வராமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பக்கெட்டில் வந்து 2 அவுட்டு, இங்கே மேலே வந்து 2 அவுட் வச்சுக்கணும். நீங்கள் 2 அவுட் வச்சிங்கன்னா இங்கேருந்து பைப்புலேருந்து கரெக்டாக தண்ணி போய் உள்ளே போய் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டெலாம் வந்து கீழே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிடுச்சுன்னா அப்படியே வர 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 நமக்கு ஸ்பாஞ்சு வச்சுருக்கோம், செராமிக் ரிங் வச்சுருக்கோமா, அதிலேயே வந்து எல்லா டஸ்ட்டும் வந்து இதுவாகி லாஸ்ட்டாக டாப்பில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்து மறுபடியும் பான்லேயே வந்து சைக்கிளாக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ இந்த 2D அனிமேஷன் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் நான் இப்போ வந்து என்னோடய கஸ்டமைஸ்டு ஃபில்ட்ரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள்.
ஒரு வழியாக பானில் வந்து ஃபுல்லாக தண்ணியவும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மொத்தமாக எனக்கு வந்து 7 கேன் வந்து தேவைப்படுச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபில்டரை வந்து உள்ளே செட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஃபில்டர் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு. கைஸ், நம்மளோட கோய் பாண்ட் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதோட ஃபுல் வியூவை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.